ஹலோ சொக்காரா, நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். நண்பர்களை, இன்னைக்கு நாம் வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குட்டி சொர்ணாக்கா. இப்போ அந்த சகோதரியை பற்றி பேச போகிறோம். வீடியோக்குள்ளே பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, அதாவது இந்த பதிவை பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி சொர்ணாக்கா சமீப காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு இல்லையா? அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொம்மை குழந்தை தான் கையில் வச்சுட்டு இருந்தாங்க. கண்ணூர் வெளியூர் போயிட்டாரு. வெளியூர் போயிட்டு அந்த குழந்தைய குழந்தைய காணுன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு நம்ம குட்டி சொல்கிறாக்க கையில் உண்மையான குழந்தை இருக்குது நண்பர்களே. உண்மையான குழந்தை இருக்குது, அழகாக இருக்குது, அம்சமாக இருக்குது. அந்த குழந்தை குட்டி சொன்னாக்க மாதிரி அழகாக இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் குட்டி சொல்கிறாக்கா இவ்வளோ நாள் குழந்தைய நீங்கள் எங்கே வச்சிங்க? குழந்தைய நான் இவ்வளோ நாள் பக்கம் பொம்மையை தான் பார்த்துட்டு இப்போ பார்த்து திடீர்னு பார்த்தா குழந்தை அப்படி ஒரிஜினல் குழந்தைய நண்பர்களே. இல்லை எது உண்மைன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா குட்டி சொன்னாக்காவே வந்து ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்க. அவங்க அந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது நண்பர்களே. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனிவே எதுவாக இருந்தாலும் குட்டி சொன்னாக்கா உங்கள் குழந்தைய பார்த்து பத்திரமா சேஃபாக பாருங்கள். குழந்தைக்கு சத்தான உணவு கொடுங்க. குழந்தைக்கு கரெக்டான முறையில் தடுப்பூசி, போலியோ சொட்டு மருந்து கொடுங்க. ஏன்னு கேட்டோன்னா நீங்களே ஒரு மாற்றுத்திறனாளியே ஆகிட்டீங்க. பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைய நல்லா வளரணும்னா கண்டிப்பாக போலியோ சொட்டு மருந்து, குழந்தைக்கு கரெக்டான சத்தான உணவு, ஊசி எல்லாம் கரெக்டாக போட்டு குழந்தைய கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி உங்கள் கணவர் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழுங்க. என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் குழந்தைய கவனம் பார்க்கணும். குழந்தைய அங்கே விட்டேன்னு போயிடக்கூடாது. சரிங்களா? குழந்தைய ரொம்ப கவனமாக பாருன்னு சொல்கிறேன். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ நீங்கள் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ரெடி 240 சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். இருங்க. நன்றி, வணக்கம் என் நண்பர் சொந்தங்களே.